பலர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பக்கங்களை அதுல சரியில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற மாதிரி, இல்ல அதை கிழிச்சு போடுற மாதிரி வாழ்க்கையில தான் லைஃப ஒரு ராணியா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விட்டு கொடுத்தும், இன்னும் சொல்ல போனா தான் லைஃபையே அடிமையாகவும் ஒரு வேலைக்காரியாகவும் இன்னும் கேவலமா லைஃபா கூட வாழ்றதுக்கும் அவங்க உட்கொள்ளப்படுத்துறது இல்ல அவங்களே ஆக்கிக்கிறதுங்கிறது இருக்கிறதுலயே முட்டாள்லயே அடிமுட்டாள்னு சொல்றதா, இல்ல அவங்க சுய கௌரவத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு இல்ல இருக்கிறதா, இது எல்லாத்தையும் சொல்றத ஒரே ஒரு விஷயம், இந்த பிடிவாதம், ஈகோ. பல பேருக்கு அந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் என்ன ஆகுது, ஒரு ராணிய தன்னுடைய ராஜ்யத்துல ராணியா வாழ விடாம ஒரு வேலைக்காரியாவோ இல்ல கேவலமானவளாவோ இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு அடிமைத்தனமாக தன்னை ஏதோ ஒரு இடத்துக்குள்ள உட்கொள்ளப்படுத்த விட்டு அப்படியே வாழ்றதுக்கு ஒரு லைஃபை உருவாக்கக்கூடியதா இருக்கு. அவங்க எப்ப தன்னை ராணியா உணர்றாங்களோ, தான் தவற உணர்றாங்களோ, ஈகோவை தூக்கி போடுறாங்களோ, அவங்களுடைய அரசவைய ஏறி அரசியா வாழ்வாங்க. அன்டில் அவங்க திரும்பவே இல்லைன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பல விஷயம் சொல்லி புரிவது இல்லை, தானாக உணர வேண்டியதா இருக்கு.